எல்லாருக்கும் வணக்கம். நன்றி மறவா நாளைய முதல்வர். அதாவது சினிமாக்காரன் தானப்பா விஜய் சும்மா பஞ்ச் டைலாக் பேசுகிற ஒரு படத்தில் அதை பார்த்து இந்த பசங்களாம் அவருக்கு முன்னாடி தெரியுறாங்க அப்படின்னு சொன்ன வாய்ப்புலாம் நெத்தியடியா நான் பஞ்ச் டைலாக் பேசுகிறவன் இல்லை, களத்தில் நிற்கிறவன், அந்த மக்களோட மக்களாக அந்த மக்களுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறத புரிகிற மாதிரி, அதாவது சொல்லால் செய்யாமல் செயலில் கட்டு போயிட்டார். அதாவது தன்னோட மாநாட்டுக்காக தன்னுடைய நிலங்களை கொடுத்தவங்களுக்கு பணத்தை கொடுக்கறது பெரிய விஷயமே கிடையாதுங்க. அவர்கிட்ட கோடி கோடியாக பணத்தை இருக்கு. அந்த பணம் தூக்கி அதாவது மற்றவங்க கொடுக்கறத விட, மற்ற கட்சிக்காரங்க மாநிலத்துக்கு கொடுக்கறத விட அதிகமாகவே டவுன் மடங்காகவே இவரால் பணத்தை கொடுத்துக்க முடியும். ஆனால் அதை பண்ணாமல் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு, நான் உங்களோட மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுப்பேன், கௌரவிப்பேன் இருக்காரு. அதே மாதிரி அதை சொல்ல காப்பாற்றுறது அது மற்றவங்கள்ட்ட இல்லாது தளபதி விஜயவர்கிட்ட அதிகமாகவே இருக்கு. அது வந்து செயலில் கட்டுறாரு. அதே மாதிரி அந்த மாநாட்டுக்கு இடம் கொடுத்தவங்கள கூப்பிட்டு அந்த விருந்து வச்சு கௌரவிச்சு அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோதிரம் கொடுத்து அவங்க தோளோட தோல் நின்று ஃபோட்டோ கொடுத்து, அதாவது அந்த மக்களோட அந்த எளிய மக்களோட மக்களாக நிற்கிற அந்த விருது இருக்குல்ல, அது வந்து ஒரு ரேர், நிறைய வீட்டு இது கிடையாது. அதாவது இங்கே சொல்லலாம், இப்போ அரசியல் வந்துட்டா இருக்கிறக்காண்டி ஓட்டுக்காக தான் பண்ணுறாரு. ஆமாம், ஓட்டுக்காக தான் பண்ணுறாரு வச்சுக்கிட்டுங்களேன். அவருக்கு வந்து இப்போ என்ன தேவை இருக்குது? அவர் கோடி கோடியாக வச்சுருக்காரு. அதெல்லாம் விட்டுட்டு அந்த பிடிச்ச மாதிரி லைஃப் ஸ்டைலில் வாழாமல் அதெல்லாம் விட்டுட்டு இறங்கி வந்து இதெல்லாம் பண்ணும்போது ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், அந்த மக்கள் ஒவ்வொருத்தர் முகத்துலையும் நேற்று நான் வீடியோ பார்க்குறேன், அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்குலாம். விஜய் கூட இருந்து ஃபோட்டோ எடுத்தார், தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்தார், குடும்பம் எடுத்தார், எங்களை பற்றி விசாரிச்சாரு. ஏன்னா அவங்க விரும்புகிறதான். அதாவது பொதுவாக உங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அடிப்படை ஏழை மக்கள் என்ன எதிர்பார்க்காங்கன்னா, அதாவது நம்மளுக்கு முதல்வராக இருக்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தோளோட தோல் சகஜமாக பழகக்கூடிய ஒருத்தராக இருக்கணும். அந்த அதிகாரத்தையும் இருக்கிற அவரை நம்ம எட்டா கனியாக இருக்கக்கூடாது. அதுதான் அந்த மக்கள், அது நம்முடைய மக்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி ஒரு முதல்வராக தளபதி விஜய் வரணும்னு தான் அவங்க ஆசைப்படுறாங்க. ஸோ அதைத்தான் தளபதி விஜய் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் நல்லா பாருங்க, கிட்ட பக்கத்தில் பார்த்தியாவது அவங்க விசாரிக்கிறது, எப்படி இருக்கீங்க, என்ன படிக்கீங்க, என்ன வேலை பார்க்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதாவது அதில் தான் ஒருத்தர் சொல்றாரு, நீங்க நாங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் கூட தான் இங்கே வந்தார், இடத்த கொடுத்துருந்தோம், காரில் கூட இறங்கலங்க அவரு, அப்படி போயிட்டாரு. அந்த ஆள் அங்கு உள்ள அந்த விழுப்புரம் மாவட்ட சேர்ந்த அந்த இடத்த கொடுத்து இப்போ வந்து விருந்து அளிக்கப்பட்ட அதில் உள்ள ஒருத்தர் சொல்றாரு, சில இடங்களில் நிறைய கட்சிக்காரங்களுக்கு இவங்களாம் வந்து இடம் கொடுத்துருக்காங்க இந்த விவசாயிகள்லாம். ஆனால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதிகார திமுல இருப்பாங்க, அதிகார வர்க்கம் இவங்களால போய் கேட்க முடியாது. இப்போ இடத்த கொடுத்தா போதும் அப்படிங்கிற இருப்பாங்க. சில பேர் சொன்ன மாதிரி கொடுத்துருவாங்க, ஸோ குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி இடத்த கொடுத்தவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு மரியாதை செய்யணும், அவங்கள கௌரவிக்கணும், எனக்கு திருப்தியாக இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கூட நிற்கிறது இருக்குல்ல, அது பெரிய விஷயம். தளபதி விஜய் அவர்கள் பிடிச்சிட்டார், அதாவது விவசாயிகளை பிடிச்சிட்டாருன்னு சொல்லலாம், அவரோட ஸ்டைலில் சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகள் எல்லாமே ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்காங்க. யாருக்குமே கத்தி படத்தில் விவசாயிகளை பற்றி ஆதரவாக பயங்கரமாக பேசியிருப்பாரு, நிறைய மேடைகளையும் விவசாயிகளை உயர்த்தி பேசியிருப்பாரு. இன்னைக்கு அந்த விவசாயிகளை கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பண்ண செயல் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய செம ரிச். அதாவது இங்குள்ள மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்குள்ள அரசியல் விமர்சகர்கள் அப்படிங்கிற பேர எதிரிகள் கூடார்கள் என்னதான் தளபதி விஜய் நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ண முடிவு பண்ணாலும் அப்புறம் அதெல்லாம் கண்டுக்காம அது ஒரு பக்கா பிளானோட அடுத்தடுத்த ஒரு செயல்களில் முன்னேறி போயிட்டே இருக்குது. இதுதான் ஒரு அரசியல்வாதி இருக்க வேண்டியது. அதாவது கேட்டீங்கன்னா ரொம்ப வந்துட்டு மற்றவங்களை தாழ்த்திக்கிட்டு மற்றவங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டு அதையே குறை சொல்லிக்கிட்டு ஒரு அரசியலை பண்ணாம நம்ம காலங்களாக இந்த அரசியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க என்ன பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டு அவங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கிறத விட்டுட்டு நான் இந்த மக்களுக்கு என்ன பண்ண நினைக்கிறேன் அதை பண்றேன், நான் இதுதான் அரசியல் கொண்டு வரேன் அப்படின்ட்டு பக்கா பிளானோட, அதாவது எதிரிகளை விமர்சனம் பண்ணிட்டு பண்ற அரசியலோட அவங்கள விட நான் உங்களுக்கு பெட்டரானவன் உங்களுக்கானவன் அப்படிங்கிறது நிரூபிச்சாலே போதும், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல பக்காவா போயிட்டு இருக்க தளபதி விஜய் அவர்கள். ஸோ அதுதான் நம்ம அவர்கிட்ட பிடிச்சிட்டே இருக்குது. இங்க வந்து என்ன உட்காந்து கதறி, அதாவது ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்ண வரப்பா போட்ட காலத்துல கண்டு பாராம தலைவர் அவர் அப்படியே மேலேயே பார்த்துட்டு இருந்தா போதுமா, கட்சிக்காரங்க கூட அவங்களும் பார்க்கலையாம, டேய் விவசாயிகளே கூட்டு வச்சு கௌரவப்படுத்துறாரு, அந்த மக்கள் தோட தூரம் நிற்காரு, அவங்க கட்சிக்காரங்களை பார்க்காம போயிடுவாரா, என்ன ஒரு உருட்டலாம். வெயிட் பண்ணுங்க, ஏன் அவருடைய கட்சி 2026 அவர் தேர்தல் நிற்க போறாரு, அவருக்குலாம் இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுன்னு கேட்கிறேன், இந்த வாடகை வகைக்கு எதுன்னு கேட்கிறேன். அவரு பிளான் பண்ணியிருக்காரு எப்போ எந்த நேரத்தில் பிரஸ் மீட் கொடுக்கணும், எப்போ எந்த நேரத்தில் போராட்ட காலத்தில் போகணும், எல்லாம் அவருக்கு தெரியும். ஓகேவா, நீங்க உட்காந்து உருட்டுறதை நிப்பாட்டுங்க. ஏன்னா அவரு அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மாநாட்டில் 45 நிமிஷம் பேசுறது. நான் அப்பவே சொன்னேன் 2026 வரைக்கும் அந்த கதை சத்தம் இருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ வரைக்கும் கதைட்டு இருக்கேன். எல்லா மீடியாக்களையும் யூடியூப் ட்விட்டர்னு எல்லா பக்கம் உட்காந்து எல்லா அரசியல் விமர்சனம் சரி அரசியல் கட்சிக்காரும் சரி அவருடைய பேச்சை பேசாம அரசியல் பேசுறது கிடையாது. இன்னைக்கு அரசியல்ல சென்டர் ஆஃப் த டாபிக்கே தளபதி விஜய் அவர்கள் தான். ஸோ இன்னைக்கு ஒரே ஒரு நாள் அந்த மனசு பேச 45 நிமிஷம் பேச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரஸ் மீட்ல அவர்லாம் வந்தாருன்னா தெரிக்காது, அதுக்கு தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நடக்கும். ஆனால் அவர் வந்து அதுக்குன்னா
அவர் பிளான் பண்ணி பண்றாருங்க. நீங்க சொன்னோம்னா அதை கேட்டு ஆடுற ஆள் அவர் கிடையாது. அவர் யார் சொல்லியும் பண்றவர் கிடையாது. அதனால புரிஞ்சுக்கணும். ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் நாம இந்த மக்களுக்கு என்ன பண்ண வரோம் தெளிவா இருக்காரு. அதுக்கு எதுக்காக அவருடைய உச்சத்துல இருக்கும்போது அந்த பணம் சௌகரியங்கள் அவர் சொகுசா வாழ்ற வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த அரசுக்கு வந்தா எவ்வளவு இடைச்சல் இருக்கும், எவ்வளவு வன்மங்கள் இருந்த ஒரு சூழ்ச்சிலாம் நடக்கும் நம்மளுக்கு எதிராக அப்படி தெரிஞ்சு வராரு. அதனாலதான் தன் சொந்த அப்பாவையே அரசியலை மூக்கு நுழைக்க வேண்டாம், நான் என்னோட அரசியல் இந்த மக்களுக்காக பண்ணணும் வர, நான் தனியாக அதை பண்ணிக்கிறப்பா அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு அவங்க அப்பா எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னா அவங்க அப்பாவை ஒதுக்கி வச்சுட்டு அரசியல் பண்றாரு. நல்லா புரிஞ்சு விடணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷரு அவர் வந்து இந்த மக்களுக்காக வந்து நல்லது பண்ண வரும்போது நீங்க அதை பண்ணுங்க, நீங்க அதை பண்ணல இதை பண்ணலாம் அவர் தெரியாமலையா இருக்கு. அவர் தான் பக்கா பிளானோட வராரு. ஸோ இன்னும் தான் இருக்கு ஆட்டம். ஸோ இந்த அதாவது விவசாயிகளுடைய அந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு அளப்பரிய ஒரு சந்தோஷம். ஸோ அரசியல்ல ஒரு தவிர்க்க முடியாத இடத்துல இருக்காரு. அதாவது நீங்க வந்து அவர் வந்துட்டு பேசணும் எதிர்பார்க்கீங்க, ஆனா அவர் செஞ்சுட்டு போயிட்டே இருக்காரு. அவர் எண்ணங்கள் கிளியரா இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு சமநிலையில இல்லாத ஆட்கள், அதாவது பார்த்தீங்கன்னா சட்டாரணம் கோவப்படுறவங்க, சட்டாரணம் டென்ஷன் ஆகிறாங்க, இவங்கெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோல் பண்ணிட முடியும். ஆனா அவர் வந்துட்டு ஒரு சமநிலையில இருக்கிறவங்கள நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் தளபதி விஜய் அவர்கள். நீங்க வந்து அவரை என்னதான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாமர்த்தியமா அவரை வச்சு நீங்க காய் நகர்ந்து மட்டும் உங்களுடைய எல்லா காய்களையும் எதிரிகளை சாமர்த்தியமா தன்னோட செயல செஞ்சுட்டு போயிட்டே இருக்காரு. அதை பாருங்களேன், ஒரு தெளிவா ஒரு பக்கா பிளான அவர் சொன்ன மாதிரி எந்த இடத்துலயாவது அவர் சொன்ன சொல்ல காப்பாற்ற வந்திருக்காரா? எல்லாத்துலயும் சொன்ன மாதிரி கட்சி ஆரம்பிச்சாரு, சொன்ன மாதிரி பேர் வச்சாரு, கொடி ஆரம்பிச்சாரு, மாநாடு நடத்தினாரு. எவ்வளவு பேர் என்ன மாதிரி இந்த மாநாட்டுக்கு எவ்வளவு ஆள போய் விடுறாங்க தெரியுமா? மாநாடு போய் இந்த இடத்துல எவனா வைப்பானா, எவன் வைப்பான் இந்த மாநாடு காலத்துல, யார் வருவா, தீபாவளி டைம் எவன் வருவான் எப்படின்னா எல்லாம். ஆனா அவருக்கு அவரோட நல்ல மனசுக்கு கடவுளே கூட இருந்த மாதிரி மழை வரல, நல்லபடியாக அந்த மாநாடு பிடிச்சு. ஸோ அந்த சந்தோஷம், அந்த மாநாட்டுக்கு இடம் கொடுத்து அந்த மக்களை நம்ம கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த மக்களை கௌரவிச்சாரு. ஸோ அதுதான் பெரிய விஷயம். அதாவது இந்த எளிய மக்களுடைய இதயங்களை தொடர்ந்து சொல்லுவாங்கல்ல, அதை அழகாவே சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு விவசாயிகள் எல்லாருமே தளபதி விஜய் பக்கம் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் பண்ண ஆரம்பிக்க போறாரு. ஸோ அப்போ இத்தவிட்ட பயங்கரமாக இருக்கும், மாசா இருக்கும். அது வந்து அடுத்த வருஷத்தில் ஆரம்பிப்பாரு. ஸோ இந்த விவசாயிகள் நிகழ்ச்சியில் நான் ஒருத்தரை பற்றி பேசணும்னு நினைச்சேன். அதாவது பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் புசியா இருந்தவர். அதாவது பொதுச் செயலாளர் புசியா இருந்த பற்றி நான் நிறைய வீடியோக்களில் பேசியிருக்க மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்போ அவர் மேலே எனக்கு வந்து பெரிய, அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுச் செயலாளர்ங்கிறதுக்கு இவர் வந்து ஆக்டா இருப்பாரா, ஏன்னா இவர் நிறைய இடங்களில் பேசும்போது கொஞ்சம் அப்படி பேசுறாரு அப்படின்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது உண்மையிலேயே மாநாட்டிலையும் சரி, இப்போ இந்த விவசாயிகளை கௌரவப்படுத்த நிகழ்ச்சியும் சரி, ஆனா இப்படி ஒருத்தர் மனுஷனா ஏன் தளபதி விஜய் தேர்ந்தெடுத்தாங்க எனக்கு இப்பதான் புரியுது. நீங்க அவ்வளவு ஒரு பொறுப்பா இறங்கி, அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கூட இப்ப தளபதி விஜய்களுக்கு அடுத்தபடியா ஒரு இடத்த கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், நம்மளுக்கு ஒரு 10 பேர் வச்சு 100 பேர் வச்சு ஞானப்பாரு அப்படின்னு போயிடும். அப்படி இல்லாம இறங்கி அந்த மக்களோடு போய், அதாவது வாசலே போய் வாங்க வர வச்சதாகட்டும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் பருமாறத்துல இருந்து ஒவ்வொரு செயலாம் சாப்பிட்டுக்கலாம் அதை வச்சுக்கலாம் கேட்டுட்டு அப்புறம் போகும்போது அவங்களுடைய இந்த வண்டியில ஏற்றிட்டு உங்களுக்கு எல்லாம் போட்டோ வரும், நான் ஃப்ரேம் பண்ணி போறேன். அதாவது ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யறது பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். ஏன்னா தளபதி விஜய்க்கு அடுத்தபடியா பொதுச் செயலாளர் கட்சியில் இருக்காங்க, அவர் கீழே வேலை செய்யறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்ப சொன்னா போதும், மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் எவ்வளவு பேர் அதை பண்ணி கை கட்டிட்டு அவர் பாட்டு இருக்கலாம், தளபதி விஜய் பின்னாடியே போயிட்டு போட்டோ போஸ்ட் கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லை. ஸோ அதுக்கு தான் தளபதி விஜய் அவருக்கு இந்த பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்துருக்காரு. ஸோ கரெக்டா நாள் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த நல்ல மனசுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சொல்லலாம், ஒருத்தவங்களுடைய எண்ணங்கள் வந்து எப்படி இருக்குன்னா அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட செயல்களை வடிவமைக்க முடியும். ஸோ தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவில் உச்சத்தில் இருக்கும்போது அதை விட்டுட்டு கரெக்டாக ஒரு பிளான் எடுத்து அரசியலுக்கு வர, அந்த மக்களுக்கு ஏதாவது பண்ண போறது தெளிவாக பிளான் பண்ணி வராரு. ஸோ அதான் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இருக்காங்க. எவ்வளோ பேர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நெகட்டிவாக ட்ரோல் பண்ணாலும் அவர் தான் இன்னைக்கு அரசியலே சென்டர் ஆஃப் த டாபிக்கே அவர் தான். அதாவது அவர் இல்லாமல் இங்கே அரசியலை பற்றி யாரும் எக்ஸப்ட் நீங்கள் போயிட்டு யூடியூப், சோசியல் மீடியா, ட்விட்டர் எல்லாத்தையும் பாருங்களேன், தளபதி விஜய் அவர் ஒரு மூச்சு விட்டா போதும். இன்னைக்கு அரசியல் அவர் ஒரே ஒரு ட்விட்டர் ஒரு அறிக்கை விட்டா போதும், இன்னைக்கு அதுதான் பேசும் பொருள். இன்னைக்கு அதுதான் லோக்கல் மீடியா நேஷனல் மீடியா வரைக்கும். ஸோ அவ்வளோக்குள்ள இருக்கும்போது அவர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ் மீட்ல பேசுறீங்க, அதுக்கும் காலம் வரும் பேசுவார். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ் பக்கத்திலே சந்திக்காம அப்படி கடந்தெல்லாம் போக முடியாது. அதுக்கு அதாவது அரசியல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 69 படம் இருக்கு, அதை முடிச்சுட்டு அடுத்த முன்னேற அரசியலே மாறுவார். ஸோ அப்போ நீங்க நினைக்கலாம் நடக்கும். அதுக்காக அவங்கள டச் பண்ணாம அவங்கள மீட் பண்ணாமலே போக கிடையாது, புரிஞ்சு விடணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பிரஸ் மீட் அவர் சந்திச்சிருக்காரு. அதாவது சினிமா சம்பந்தமா, அரசியல் சம்பந்தமா இல்ல, அரசியல் சம்பந்தமானதுக்கு அப்புறம் அவர் சந்திப்பார். வெயிட் பண்ணுங்க. இல்ல இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளவுக்குள்ள தளபதி விஜய்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து வீடியோக்குள்ள போடணும்னா உடனே இங்க உள்ள நிறைய கதலை குரூப்ஸ் எல்லாம் இப்ப நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? ஒரு சினிமாக்காரர் தான் தூக்கி பிடிச்சி கொண்டாடுவீங்களா? அவர் தான் அரசியல் தலைவராக தேர்ந்தெடுப்பீங்களா? அவர் தான் முதல்வராக அவர் பின்னாடி எழுறீங்களா? ஏன் இங்க நாட்டுல எவ்வளவு நல்லா படிச்ச அரசியல்வாதிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா? நீங்களும் திருந்த மாட்டீங்களா? அப்படின்னு பயங்கரமா
நான் அவங்ககிட்டலாம் கேட்குறேன், நல்லா ஒன்று தெரிஞ்சுடுங்க. அதாவது இங்கே வந்து நம்மளுக்கு முதல்வர் ஆகிறதுக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். அதாவது இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும், எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம இந்த மக்களுக்காக உழைக்கணும், நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் போதும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அறிவு புலிகளாகவோ ரொம்ப அதாவது தெளிவு இருக்கணும், இந்த புரிதல் இருக்கணும், இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நல்ல அறிவோடு இருந்தால் போதும். நீங்கள் நினைக்கிற ரொம்ப விவர புலியாவோ ரொம்ப புத்திசாலியாவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரொம்ப வந்து நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இங்கே பாரபட்சத்தோடு இருக்காங்க, மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் நல்லது பண்ணவும் கிடையாது. அவங்கவுங்க அவங்க தேவைக்காக இந்த அரசியல் இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு வந்துருக்காங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் அவர் வர்றதுக்கு முன்னாடியே எல்லா சுகபுகத்தையும் எல்லா புகழையும் பார்த்துட்டாரு. சரியா? அவர் தன்னை இப்படி பார்த்தீங்கல்ல, அந்த மக்கள் அவரோட நின்று ஒரு போட்டோ எடுக்கிறது எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அதாவது நடிகராக இருந்தால் யாருக்கு கூட வேணாலும் போட்டோ சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அவங்களுக்கு பிடிச்ச ஒரு முதல்வர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்லதை பண்ணணும் அப்படின்னு வரும்போது அவர் பெரிய மாச்சு தான் கண்டிப்பாக பண்ணுவார். ஸோ அதுக்காக தான் தளபதி விஜய் அவர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதை புரிஞ்சுக்கிடணும். சும்மா அதை பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள்லாம் சினிமா பைத்தியம், இவங்கெல்லாம் பெரிய அறிவாளி புத்திசாலிகள் இல்லை காலங்காலம் இதே ஊட்டிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தளபதி விஜய் சப்போர்ட் பண்ணோம்னா நம்ம ஏதோ சினிமா பைத்தியத்தில் சினிமா முகத்தில் தான் அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரியும், இவங்கெல்லாம் ரொம்ப அறிவு ஞானிகள் மாதிரியும். ஏய் பண்ணுறாங்க, எங்களுக்கு தெரியும். சரியா? யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், யாருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, இங்கே எப்படி ஒரு அரசியல் சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு, இங்கே எப்படி வந்துட்டு ஒரு பிரிவினையோட ஒரு பிரிவினையான சக்திகள் இங்கே வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சுயலாபத்துக்காண்டி எப்படிலாம் அரசியல் கைகளை நடத்திட்டு இருக்காங்க, எப்படிலாம் அந்த மக்களை வஞ்சிக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியும். சரியா? அதுக்கு தான் அவர் சினிமாவில் நடிகராக இருந்தாலும் அதை வந்து உச்சபட்சமாக இருக்கும்போது அதை விட்டுட்டு இந்த மக்களுக்காக பண்ண வரும்போது அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. அவர் பார்த்தீங்களா எவ்வளோ மக்கள் அவருக்காக ஆதரவு அளிக்காங்கன்னு. நீங்கள் என்னதான் ட்ரோல் பண்ணாலும் எல்லா மக்களுடைய இதயங்கள்லையும் அவர் வர ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ரேசக்காரில் தான் அவருடைய பேரை சேர்க்கல அப்படிங்கிற லெவலில் அதுக்கு அடுத்த லெவலில் போயிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் இங்கே நிறைய பேருடைய வயிறுலாம் இப்படி எரியுது, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ உங்களுடைய எரிதல் நிற்கவே நிற்காது, அதை எரிஞ்சிட்டே இருக்கும். நான் அடுத்தப்பில் அந்த ஊர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நடைப்பயணம் போக போகிறாரு. அதாவது தமிழ்நாடு முழுக்க ஒரு நடைப்பயணம் அடுத்தப்பில் போக போகிறாரு. அப்போ இதை விட பயங்கரமாக இருக்கும், மாசாக இருக்கும். ஸோ அதாவது இந்த விவசாய நிகழ்ச்சியில் தளபதி விஜய் அந்த விவசாயிகளை போட்டு கௌரவப்படுத்துறதை பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் அதில் அவர் ஒரு மாதம் என்ட்ரி கொடுத்தாரு. உண்மையிலே பியூட்டிஃபுல்லாக சும்மா தெருக்கி விட்டார் அவருடைய ஸ்டைலில். இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதை சொன்னால் இன்னும் நிறைய பேருக்கு வயிறு அறியும். எப்பா அவருடைய லுக்கை வச்சு நீ என்ன பண்ண போகிற, அதை வச்சு நீ என்ன பண்ண போகிற, அவர் ஸ்டைலாக வந்து என்னப்பா மக்களுக்கு ஏதாவது பயனான்ட்டு. அடா பாயிலா ஏண்டா ஒருத்தர் நல்லது பண்ணணும்னு வரக்கூடிய ஒரு மனுஷன் ஸ்டைலாக இருக்காரு கெட்ட இருக்காரு சொன்னால் உங்களுக்கு ஏண்டா இருக்கு. சரியா? சரி ஓகே, அவங்களுக்கு எதிர்த்து போதும். உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.